மேட்டூர் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் நீர் கிராம சாலையில் சூழ்ந்திருப்பதால் மயானத்திற்கு செல்லக்கூட வழியில்லாமல் தவிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 600 மெகாவாட் அனல்மின் நிலையத்திலிருந்து வெளியேறும் சாம்பல் கழிவுநீர் ஏரியில் தேக்கப்படாமல் அதனை பொதுமக்கள் பயன்படுத்தும் சாலையில் வெளியேற்றி வருவதாக சின்னக்காவூர் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் தற்போது மண்சாலை சாம்பல் கழிவுநீர் ஓடையாக மாறியுள்ளது. அப்பகுதியில் உள்ள மயானத்திற்கு சடலத்தை எடுத்துச் செல்பவர்கள் அங்குள்ள சாம்பல் நீரில் நடந்தபடியே செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இதனால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியாவில் 16 லட்சம் குழந்தைகள் கடந்த ஆண்டு முக்கிய தடுப்பூசிகளை போட தவறிவிட்டதாக உலக சுகாதார அமைப்பு மற்றும் யூனிசெஃப் தெரிவித்துள்ளது. தடுப்பூசிகளை போடுவது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் பல்வேறு விதங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய போதிலும் கடந்த 2023ஆம் ஆண்டு டிபிடி மற்றும் தட்டம்மை தடுப்பூசிகளை 16 லட்சம் குழந்தைகள் தவறவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குழந்தைகளுக்கான நோய் எதிர்ப்பு சக்தியின் அளவு கொரோனா பாதிப்புக்கு முந்தைய நிலையை இன்னும் எட்டவில்லை என உலக சுகாதார அமைப்பு கூறியுள்ளது. குறிப்பாக கடந்த 2020ஆம் ஆண்டு குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடப்பட்டதில் சுணக்கம் ஏற்பட்டதால் அதுகுறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திய பின்னர் 2021 மற்றும் 2022ஆம் ஆண்டு தடுப்பூசி போட்ட குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரித்தது. ஆனால் கடந்த ஆண்டு மீண்டும் அந்த எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தடுப்பூசி போடாத குழந்தைகளை அதிகம் கொண்ட உலகின் 10 நாடுகள் பட்டியலில் இந்தியாவும் உள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் 16 வயது சிறுமிக்கு மது கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்த காவலர் கைது செய்யப்பட்டு பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது குறித்து குழந்தைகள் பாதுகாப்பு எண்ணான 1098 மூலம் புகார் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை குழந்தைகள் நல பாதுகாப்பு அலுவலர் காவலர் திருநாவுக்கரசு மீது புகார் அளித்தார். விசாரணை செய்த காவல்துறை திருநாவுக்கரசு மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்ததுடன் சிறையில் அடைத்தது. மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை திருநாவுக்கரசை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி திருபுவனை அருகே கொத்தபுரிநத்தம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியர்கள் பற்றாக்குறையை கண்டித்து மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை உள்ள இந்த பள்ளியில் ஆங்கிலம் மற்றும் கணித ஆசிரியர் இல்லாததால் மாணவர்கள் சிரமம் அடைந்தனர். இதுகுறித்து மாணவர்களின் பெற்றோர்கள் கடந்த ஆண்டு முதல் தொடர்ந்து புகார் அளித்தும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படாததால் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து பள்ளி வாயில் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர். பின்னர் முதன்மை கல்வி அலுவலர் மோகன் மற்றும் அதிகாரிகள் பெற்றோர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஆசிரியர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து மாணவர்கள் வகுப்புகளுக்கு சென்றனர். நேபாளத்தில் புதிய பிரதமராக கம்யூனிஸ்ட் ஐக்கிய மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சித் தலைவர் KP சர்மா ஒலி பதவியேற்றுக் கொண்டார். நேபாள நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் புஷ்ப கமல் தாகல் பிரசண்டாவின் அரசு தோல்வியடைந்தது. இதனையடுத்து KP சர்மா ஒலியை புதிய பிரதமராக அதிபர் நியமித்தார். இதனைத் தொடர்ந்து சர்மா ஒலி 4வது முறையாக நேபாள பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். பிரசண்டா தலைமையிலான அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை சர்மா ஒலி திரும்ப பெற்றதை அடுத்து அந்த அரசு நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோல்வியடைந்தது. நேபாளி காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தற்போது சர்மா ஒலி ஆட்சி அமைத்துள்ளார். 3 ஆண்டுகளை மீதமுள்ள நிலையில் கூட்டணி ஒப்பந்தப்படி முதல் 1.5 ஆண்டுகள் KP சர்மா ஒலி பிரதமராக செயல்படுவார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. யூரோ கோப்பை கால்பந்து தொடரில் அதிகம் கவனம் ஈர்த்த இளம் வீரர் லமின் யமாலுக்கு பிறந்த நாள் பரிசாக சாம்பியன் கோப்பையுடன் சிறப்பு பரிசாக சிறந்த இளம் வீரர் விருதும் கிடைத்துள்ளது. யூரோ கோப்பை கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி ஸ்பெயின் அணி 4வது முறையாக சாம்பியன் ஆனது. ஸ்பெயின் அணியில் 16 வயது இளம் வீரராக அறிமுகமான லமின் யமால் கால்பந்து வரலாற்றில் பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கிறார். யூரோ கோப்பை போட்டியில் அறிமுகமான இளம் வீரர் என்ற பெருமையை பெற்ற யமால் பிரான்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் கோல் அடித்து வரலாற்று சாதனையை நிகழ்த்தினார். 1958ஆம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து தொடரில் 17 வயதில் கால்பந்து ஜாம்பவான் பீலே பிரேசில் அணிக்காக கோல் அடித்து சாதனை படைத்திருந்தார். தற்போது யூரோ கோப்பை போட்டியில் 16 வயதில் கோல் அடித்ததன் மூலம் பீலேயின் சாதனையை யமல் முறியடித்தார். இதையடுத்து யூரோ கோப்பை இறுதிப் போட்டியில் விளையாடும் இளம் வீரர்
கோப்பையை வென்ற அணியில் இடம் பிடித்த இளம் வீரர் என்ற சாதனைகளுக்கும் யமல் சொந்தக்காரராகியுள்ளார். யூரோ கோப்பை தொடரில் கோல் அடிக்க 4 முறை உதவியது, 1 கோல் அடித்தது என சிறப்பான பங்களிப்பை செலுத்திய யமலுக்கு சிறந்த இளம் வீரருக்கான விருது வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி 17 வயதில் அடியெடுத்து வைத்துள்ள யமல் தமக்கு கிடைத்த மிகச்சிறந்த பிறந்தநாள் பரிசு என்று மகிழ்ச்சி தெரிவித்தார். கர்நாடகாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கும் நிலையில் அங்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சாலைகள் மற்றும் குடியிருப்புகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஜூலை முதல் வாரத்திலிருந்தே விட்டுவிட்டு மழை பெய்து வந்த நிலையில் தற்போது கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. உத்தர கன்னடா மாவட்டத்தில் குமட்டா பகுதியில் குடியிருப்புகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. கந்தவல்லி கிராமத்தில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது. ஒன்னாவர், கார்வார், அங்கோலா உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் மழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. காலிப்பீடு கிராமத்திற்கு செல்லும் வழியில் ஆங்காங்கே மரங்களும் மின்கம்பங்களும் சாய்ந்ததால் கார் உள்ளிட்ட வாகனங்கள் சேதமடைந்தன. சிவமோகா மாவட்டத்தில் ஆகும்பே பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. மைசூரின் கபினி, மாண்டியாவின் KRS அணைகளிலிருந்தும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. ஹேமாவதி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்தாலும் எதிர்பார்த்த அளவிற்கு திறக்கப்படவில்லை. காவிரியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் மாண்டியாவின் மலவள்ளியில் உள்ள ககனசுக்கி, பரசுக்கி அருவியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. நாகை மாவட்டத்தில் விளையும் மாம்பழங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி அளிக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நாகை, பொய்கை நல்லூர், வேளாங்கண்ணி, விழுந்தமாவடி, காமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் பெங்களூரா, நீலம், பங்கனப்பள்ளி, தலப்பாடி, செந்தூரா போன்ற மா வகைகள் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகின்றன. இங்கு வரும் வியாபாரிகள் விவசாயிகளிடமிருந்து கிலோ 15 ரூபாய்க்கு மாங்காய்களை கொள்முதல் செய்து 350 ரூபாய் வரை அதிக லாபத்திற்கு விற்கின்றனர். இப்பகுதி விவசாயிகள் பயனடையும் வகையில் மாங்காய் மற்றும் மாம்பழத்திலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்க வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் விவசாயிகளுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. ஆனால் விவசாயிகள்கிட்டேருந்து கொள்முதல் செய்து பார்த்திங்கன்னா வெறும் 15 ரூபாய்க்கு, ஆனால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி 350 ரூபாய்க்கு. இது சார்ந்த பொருட்களும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50க்கு மேற்பட்ட மதிப்பு கூட்ட பொருட்களும் மாங்காய், மாம்பழத்தை வச்சு பண்ணலாம். ஆனால் அறிவியல் ஆராய்ச்சி நிலையம் சிக்கலில் இருக்கக்கூடிய வேளாண்மை அறிவியல் ஆராய்ச்சி நிலையில் கிட்டத்தட்ட 20 வருடம் ஆகுது. இந்த 20 வருடமாக எந்த ஒரு விவசாயிகள் உற்பத்தி செய்த பொருட்களுக்கு உண்டான ஒரு பயிற்சிகளோ, இல்லை அதை மதிப்பு கூட்டல் செய்வதற்குண்டான பயிற்சிகளோ, இல்லை அதே கேவிக்கையிலேயே மிஷினரி நிறுவி அவங்க நிறைய பொருட்களை உற்பத்தி செய்து அவங்க ஒரு தொழில் முனைவராக மாற்றுறதுக்கு உண்டான ஒரு பயிற்சிகளோ இதுவரை நடைபெறல. தொடர் மழையால் குற்றால அருவிகளில் காட்டாற்று வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளது. தென்காசி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலும் மழை பொழிவு இருந்ததால் அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து குற்றால அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. இச்சூழலில் மதியம் முதலே தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ததால் குற்றாலம் பிரதான அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டது. அருவியின் முதல் பாலம் வரை தண்ணீர் ஆறு போன்று கொட்டியது பார்ப்பதற்கு மிக ரம்யமாக இருந்தது. அதேபோல் பழைய குற்றால அருவியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் நடந்து செல்லும் படி வரை தண்ணீர் செல்கிறது. ஐந்தருவி, புலியருவி என அனைத்து அருவிகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. எனவே குற்றால அருவி கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் தமிழக பாஜக தலைமை நிலைய செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது தொடர்பாக சிபிசிஐடி விசாரணை நடத்தி வருகிறது. இச்சூழலில் நீதிமன்ற உத்தரவின்படியே விசாரணைக்கு பாஜக தலைமை நிலைய செயலாளர் கேசவ விநாயகத்தை அழைக்க வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிசிஐடி மேல்முறையீடு செய்திருந்தது. இந்த மனு நீதிபதி சூரியகாந்த் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிசிஐடி தரப்பில் வழக்கு தொடர்பாக டிஜிட்டல் ஆவணங்கள் காணாமல் போன நிலையில் அது குறித்து கேசவ விநாயகத்திடம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என வாதிடப்பட்டது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு விசாரணைக்கு தடையாக உள்ளதால் அதனை ரத்து செய்ய வேண்டும் எனவும் முறையிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கில் எதிர் மனுதாரராக உள்ள கேசவ விநாயகம் பதில் அளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார்.